ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி டேஸ்ட்டாக சாக்லேட் கேக் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 10 ரூபா ஓரியோ பிஸ்கட்டு 4 பாக்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க, சுகரு. அப்புறம் 2 டைரி மில்க், ஈனோ 1 பாக்கெட்டு, பால் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஓரியோ பிஸ்கட்டில் உள்ள க்ரீமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டாக வாங்கிக்கோங்க ஓரியோவில். அதில் நடுவில் உள்ள க்ரீமை எடுத்து இதில் போட்டுருங்க. மற்ற சாக்லேட் பிஸ்கட்டும் செய்யலாம், ஓரியோவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பிஸ்கட்டுக்கு நடுவில் உள்ள க்ரீமை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க, இது மாதிரி ஸ்பூனை வச்சு. இப்போ தனியாக அந்த பிஸ்கட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிஸ்கட்டை எல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸில் விட்டு நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க. பல்ஸில் விட்டு நல்லா தூளாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ அந்த ஓரியோ பிஸ்கட்டை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு கடாயில் நம்ம 1/4 லிட்டர் பால் ஊற்றிடலாம். பால் நல்லா பாதியாக குறைஞ்சி வற்று வளரணும், அந்தளவுக்கு வற்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா வற்றி கெட்டியானதும் அதில் 5 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துடலாம். பால் டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம், பாதியாக வற்றி வரணும் பால். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை அதில் ஊற்றிடலாம். பால் நல்லா வற்றுறது ரொம்ப முக்கியம். இப்போ 1/4 லிட்டர் பால் வந்து பாதியாக வச்சுற அளவுக்கு நம்ம சூடு காட்டணும். இப்போ அந்த பாலை இந்த மிக்சரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பிஸ்கட்டை அரைச்சி வச்சதுலேயும் இப்போ பாலை ஒன்றா கலக்கி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஈனோ பவுடரை தண்ணியில் முக்கிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈனோ மிக்ஸ் பண்ணதும் அந்த ஈனோவை உடனே இதில் ஊற்றிடுங்க. அதில் கேஸ் மாதிரி வரும், அந்த கேஸ் போகிறதுக்குள்ளே டக்குன்னு இந்த மிக்சரில் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கேக்குக்கான பேஸ். இப்போ கேக்குக்கான பேஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு, மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக்கு வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லை பட்டர் எதுனாலும் தடவிக்கலாம். அதை வந்து சட்டி ஃபுல்லாக தடவி வச்சுட்டு மாவை தூவி விட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கு வந்து அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சோண்டு மைதா மாவை அப்படியே தூவி விட்டுக்கோங்க மேலே. இந்த மாதிரி தூவி விட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக்கை ஊற்றிடலாம். கேக் மிக்சரை இதில் ஊற்றிட்டு பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சைடில் தட்டிக்கோங்க சட்டியை. இப்போ பபுள்ஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 1/2 பாக்கெட் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. விசில் குக்கரில் 1/2 பாக்கெட் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை உப்பை நல்லா பரவாயில்ல விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதோ ஒரு வட்டமாக பிளேட்டு கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கிட்டு விசில் இல்லாமல் கேஸ்கெட்டு மட்டும் போட்டு விசில் இல்லாமல் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் சூடாக்கிக்கிட்டோம், வெறும் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சூடாக்கிக்கிட்டோம். 10 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கை அதில் வச்சிடலாம். அந்த பிளேட்டுக்கு மேலே கேக்கை வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும். கரெக்டாக 35 நிமிஷம் டைமர் வச்சுக்கோங்க. கரெக்டாக 35 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து வெந்து வந்திருக்கும். கேக்கு வெந்து வந்திருக்கான்னு ஒரு தடவை கத்தியை விட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வேகலைன்னு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்போ பார்த்தாச்சு நம்ம கேக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்டியை நம்ம ஒரு தட்டையில் கவுத்து போட்டோம்னா இப்போ கேக் பார்த்திங்கன்னா நம்ம மாவு தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு தனியாக. கேக்கு நம்மளுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு.
இப்போ நம்ம பிஸ்கட்டில் உள்ள க்ரீமை தனியாக எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து டெய்ரி மில்க்கை போட்டுக்கோங்க. டெய்ரி மில்க்கை ஒன்று ஒன்றா உடச்சி போட்டுக்கோங்க. 2 டெய்ரி மில்க் எடுத்துருக்கோம். 10 ரூபா டெய்ரி மில்க் 2. அதில் சூடான பால், நல்லா சூடான பால் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கூழ் மாதிரி ஆகிடணும். இதுதான் வந்து நம்ம கேக்குக்கு மேலே பூசுகிற க்ரீம். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த டெய்ரி மில்க் க்ரீமை கேக்குக்கு மேலே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூனாலே அழகாக பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்பூனாலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம அந்த க்ரீமை தடகியாச்சு. அவ்வளோதான், சுவையான ஓரியோ சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கேக்கை வெட்டி காட்டுறேன். உள்ளே எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட டோட்டலாக செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் என்னமோ தான் வரும். ஆனால் நீங்கள் கடையில் இந்த கேக் வாங்கினீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஸ்பாஞ்சாக நல்லா வெந்து வந்திருக்கு. செமையான கேக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.